ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சுராஜ் 744 அந்த வண்டி பற்றி தாங்க ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் என்ன இருக்குது, எந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன் இருக்குது, எதனால் இந்த வண்டி இந்தளவுக்கு ரீச் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. அப்போ நம்ம போகிற தொடர்ந்து வீடியோ வந்துகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுராஜ் 744 மாடலில் பார்க்க போகிறோம். இந்த வண்டி தெரியாத ஆளுங்களே இருக்காது. இது இந்த வண்டி சுராஜ் கம்பெனிக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு வண்டி அப்படின்னு சொன்னீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 744 FE மாடல் சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இருக்கும். இதோட டிசைன்ஸ் அப்போவே அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கீர் செட்டிங்கே ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாடல் வண்டியிலையுமே உங்களுக்கு கீர் டபுள் கீர் வந்திருக்காது. லோ கீர் ஒன்று, ஹை கீர் ஒன்று வந்திருக்கும். இருந்தாலும் ஹை கீர் மாதிரியே பெரிய கீராக கொடுத்து ஒரு செட்டிங் ஆப்ஷனோட கொடுத்தது பார்த்திங்கன்னா டபுள் கீர் மாடலோட கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு பேர் போன அந்தளவுக்கு டிசைன் பண்ணி ஒரு நீட்டாக கொடுத்துருக்காங்க அந்த வண்டி. இது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த சுராஜ் சவுண்டு அப்படிங்கிறதே ஒரு நிறைய பேர்த்துக்கு பிடிக்கிறான்பா. அதுக்காக லைக் பண்ணி வாங்குவாங்க. அந்தளவுக்கு இது சவுண்டும் நல்லாயிருக்கும். இது மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குங்க. இந்த மற்ற வண்டி மாதிரி அங்கங்கே ஆயில் லீக்கேஜ் அந்த மாதிரி வைக்காது. மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியான வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுராஜ் 744 சொல்லலாம். டீசல் சிக்கனும் பார்த்தீங்கன்னா சுராஜ் 744 சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 744 சொல்லலாம். அந்தளவுக்கு இது ரீச் ஆகிருக்கும். ஆயில் லீக்கேஜ், இந்த சின்ன சின்ன வேலை அந்த மாதிரிலாம் இந்த வண்டியில் எதுவுமே இருக்காதுங்க. அந்தளவுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா பேக்கிங் கொடுத்துருப்பாங்க. பேக்கிங்கில் ஆயில் லீக்கேஜ் ஆகும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங் அந்த சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்காது. சின்ன சின்ன பின்னு எதாக இருந்தாலும் போல்ட்டு டேரெக்டாக மோல்டிங் தான். மற்ற வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த பின்னு காட்டுற பின்னு அது மாதிரிலாம் இந்த வண்டியில் நிறைய இருக்கவே இருக்காதுங்க. நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். இது அப்பயே ரிவேஸ் பெட்டியோட மாடலோடய கொடுத்துருக்காங்க. ரிவேஸ் பெட்டி மாடலும் வந்திருக்கும், நார்மல் லெவலும் வந்திருக்கும். இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்குங்க. என்ன ரீவேல்யூஷன் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 744 இன்னமும் மார்க்கெட்டிங் ப்ரைஸ் நல்லா தான் இருக்குது. 744 விரும்பி எடுக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் சுராஜ் பொறுத்த வரைக்கும் 744 நல்ல ஒரு ரீச்சான வண்டிங்க. இது பார்த்திங்கன்னா 5 கலப்பை இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். டீசலில் கொஞ்சம் சேர்த்துப்போம், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். என்ன லோடிங் ஓட்டுறீங்க அப்படின்னா மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் சவுண்டு பயங்கரமாக கேட்குங்க. நமக்கு 2 கிலோமீட்டருக்கு 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டு கேட்கும். அது இன்ஜின் சவுண்டு மாடிஃபிகேஷன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. விரும்பி கேட்குறவங்களுக்கு இது நல்லா லைக்கபுளாக இருக்குன்னு வச்சுங்களேன். இது பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டீரியல் மாதிரி இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட வெயிட்டேஜ் டன் வெயிட் அதிகம். இல்லை அந்த மெயின்டெனன்ஸ் சுத்தமாக கம்மியாக இருக்குது. ஸோ ஒன்லி ஆயில் சர்வீஸ் மட்டும் சொல்லலாம் நண்பா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நல்லாயிருக்கும். 744 எல்லா வண்டியுமே சுராஜில் இப்போ சுராஜினே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப 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 கம்மி. ஒன்லி ஆயில் சர்வீஸ் மட்டும்தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஏர் அவுட்ரு கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு லுக்காக இருக்கும் வண்டி. இது மெயினாக லைக் பண்ணுறதுக்கு காரணம் சுராஜ் லவரே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. சுராஜ் வண்டி லைக் பண்ணி எடுக்கிறவங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று சவுண்டு, இன்னொன்று மாடல். இந்த மாதிரி எது பார்த்து எடுக்கும்போது உங்களுக்கு சுராஜ் வண்டி சூப்பராக இருக்குங்க. இன்னும் விரும்பி எடுக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. மெயின்டெனன்ஸ் செலவு அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி சில்லற வேலை அதிகமாகிக்காதுங்க. மற்ற வண்டி பார்த்தீங்கன்னா சில்லற வேலை அதிகமாகிக்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா சில்லற வேலை கம்மியாக தான் வைக்கும். அதிகமாக வைக்காதுன்னு வச்சுங்களேன். ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஃபுல்லாக போட்டு எவ்வளோ வேணால் தட்டுன்னு தட்டி எடுக்கலாங்க வண்டி. ஏன்னா இன்ஜின் சவுண்டு மட்டும் தான் வரும். ஃபுல்லாக போட்டு தட்டி எடுக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பழைய வண்டியெல்லாம் இன்னமும் போட்டு சக்கையாக புழிஞ்சு எடுத்துருக்காங்க லோடுக்கெலாம். அதனால் பார்த்தீங்கன்னா லோடு ஓட்டுறதுக்குலாம் அதெல்லாம் சூப்பரான வண்டி. சேர்த்தளவுக்கும் பார்த்திங்கன்னா போட்டு புழிஞ்சு எடுக்கலாம். சேர்த்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் இன்ஜின் சவுண்டு பயங்கரமாக இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா சேர்த்து உழவு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் இந்த வண்டி விரும்பி எடுக்கிறீங்க தாராளமாக எடுங்க. 744 சூப்பராக இருக்குங்க. ஒரு சூப்பரான வண்டி ஒன்று. டீசல் சிக்கன், ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. இது உழவுக்கு ஸ்பீடு பார்த்திங்கன்னா நம்ம பக்காவாக போகுங்க. மற்ற வண்டியோட இது உழவு ஸ்பீடு பயங்கரமாக போகும்.
ஹை பஸ்லேயே போட்டு ஓட்டினா கூட மற்ற வண்டி விட 1/4 மணி நேரம் முன்னாடியே உழவு ஓட்டி கொடுத்துட்டு வந்துடலாம். ஸ்பீடு பிக்கப் அதிகம், ரொம்ப 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 அதிகம். சோனாலிக்கா மாதிரி இதுவும் ஒரு ஸ்பீடு பிக்கப் வந்து ஃபுல்லாக இருக்கும். மற்ற வண்டி விட 1/4 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் ஓட்டி கொடுத்து விடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குங்க. ஸோ அதனால் விரும்பி எடுக்கிறீங்க தாராளமாக எடுங்க. ஸ்பீடு கெப்பாசிட்டி, லோடிங் கெப்பாசிட்டி எல்லாத்துக்குமே வண்டி சூப்பராக இருக்கும். மார்க்கெட்டிங் இல்லைன்னு சொல்கிறாங்க, மார்க்கெட்டிங் ப்ரைஸ். ஆனால் மார்க்கெட்டிங் ப்ரைஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. 744 மாடல் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சூப்பரான மாடல்னு சொல்லலாம். ஸோ ஓகேங்க, வண்டி பற்றி பார்த்தாச்சு. நம்ம பையன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க.